ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாம் fill in the blanks தான் பார்க்க போகிறோம். எஸ், fill in the blanks மோஸ்ட்லி வந்து நான் சில கிராமர் பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் இன் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் எஸ்எஸ்சி அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ். ஓகே, லெட் வி பிகின் த செஷன். ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கூட ஏதாச்சும் நோட்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள். தென் ஐ வில் ஆன்சர் த கொஷின். த ஃபஸ்ட் கொஷின் இஸ், யூ ஹாவ் கிளியர்டு த டேஷ் எக்ஸாமினேஷன், ஹாவ் நாட் யூ? ஆப்ஷன் ஏ எபிலிட்டி, ஆப்ஷன் பி என்ட்ரன்ஸ், ஆப்ஷன் சி கன்க்ளூஷன் அண்ட் ஆப்ஷன் டி ஃப்ரீக்வெண்ட். எஸ், ஆப்ஷன் பி வந்து என்ட்ரன்ஸ். எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க? யூ ஹாவ் கிளியர்டு த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஹாவ் நாட் யூ? செகண்ட் கொஷின் பார்த்துடலாம். மெனி டூரிஸ்ட் இன் இந்தியா விசிட் த பியூட்டிஃபுல் வேலி ஆஃப் காஷ்மீர் டேஷ் இன் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர். ஜென்ரல், ரேர்லி, எஸ்பெஷலி, ஃப்ரீக்வெண்ட்லி. 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்ட் ஆன்சர்? சூஸ் பண்ணுங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, எஸ்பெஷலி. இங்கே வந்து சில ஸ்டூடெண்ட் சம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜென்ரல் வந்து இங்கே கரெக்டாக வராது. ஏன்னா இங்கே பர்டிகுலராக சீசன் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் சீசன் அண்ட் சம்மர் சீசன் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இதோட மீனிங் என்னென்னா குறிப்பாக, பர்டிகுலர்லி, இதான் வந்து அர்த்தம். இங்கே குறிப்பாக ஸ்ப்ரிங் சீசன் கொடுத்துருக்காங்க, சம்மர் சீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வந்து எஸ்பெஷலி. டு ரீட் த சென்டென்ஸ், மெனி டூரிஸ்ட் இன் இந்தியா விசிட் த பியூட்டிஃபுல் வேலி ஆஃப் காஷ்மீர் எஸ்பெஷலி இன் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர். இங்கே ஃப்ரீக்வெண்ட்லிலாம் வராது. ஃப்ரீக்வெண்ட்லி இதோட மீனிங் என்னென்னா அடிக்கடி. அடிக்கடிக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் சம்மர் வருமா இந்த சீசன், அதிகமாக வருமா இந்த சீசன்? ஸோ வராது. அதனால் ஃப்ரீக்வெண்ட்லி வந்து ஸ்கிப் பண்ணுங்கள், அதை சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரேர்லி, ரேர்லியும் வந்து இங்கே சூஸ் பண்ணக்கூடாது. எப்போதாவது, அந்த மீனிங் பொருத்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ்பெஷலி. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் டாபிக் கம்ஸ் ஃப்ரம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், எஸ்பெஷலி superlative degree. ஓகேவா? The Nile is the dash river in the world. Most long, long, longest, longer. Yes, longest. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறது வந்து superlative degree. அட்ஜெக்டிவோட EST சேர்த்துப்பாங்க. longest. இதில் லாங்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட இந்த இஎஸ்டி சேர்த்துட்டா இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாறிடும். லாங்கஸ்ட். நைலுன்றது வந்து ஒரே ஒரு ரிவர் தான் இந்த வேர்ல்டுலேயே இருக்குது. அதுதான் வந்து மிக நீளமான நதி. அதனால தான் லாங்கஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து மோர் லாங், லாங்கர் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லாங்கர்ன்றது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, லாங்கஸ்ட்ன்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஒய்? பிகாஸ் ஒரே விஷயந்தான் இருக்குது உலகத்தில். ஸோ அதை வந்து நம்ம உயர்வாக நினைக்கிறோம். அதனால் அதை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறப்போ இந்த இஎஸ்டி சேர்த்துப்போம். இல்லைன்னா மோஸ்ட் பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையை. அண்ட் ஸ்டூடெண்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வார்த்தை பெருசாக இருந்துச்சுன்னா, வேர்டு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை இஎஸ்டியில் நம்ம போட மாட்டோம். மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெய்தர் ஷீ டேஷ் ஐ ஹாவ் எக்ஸ்பெக்டட் ரீமாஸ் அரைவல் அண்ட் அலாங் நார் ஆர். டு சூஸ் யுவர் ஆன்சர். எஸ், நெய்தரை ஃபாலோ பண்ணி நார் தான் வரும். NOR. நெய்தர் ஷீ நார் ஐ ஹாவ் எக்ஸ்பெக்டட் ரீமாஸ் அரைவல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஐ சைன்டு திஸ் சயின்ஸ் ப்ராஜெக்ட் டேஷ் லண்டன்
டேஷ் லண்டன், beneath லண்டனா, in லண்டனா, by லண்டனா, into லண்டனா. இன் லண்டன். சயின்ஸ் ப்ராஜெக்டை வந்து லண்டனில் சைன் பண்ணுறாங்க. ஸோ இன் லண்டன். Farms are increasingly turning to automation for dash reasons. நமக்கு தேவையான பார்ட் வந்து இது dash reasons. Many reasons, most reasons, much reasons, little reasons. Farms are increasingly turning to automation for dash reasons. ஸோ இங்கே வந்து little, much இதெல்லாம் வந்து என்ன நவுன்? அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் வந்து நம்ம ரீசன்ஸ்க்கு போடுவோமா? ரீசன்ன்றது வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்டபிள் நவுன் தான் வந்து இந்த ரீசனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். மெனி ரீசன்ஸ் இதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மெனி ரீசன்ஸ் இதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஃப்ளாட் டேஷ் இஸ் நைஸ் பட் த அப்ரோச் ரோட் இஸ் டூ நேரோ அண்ட் கன்ஜஸ்டட். ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுங்க. ஒன் செல்ஃப், ஹேர் செல்ஃப், இம்செல்ஃப், இட் செல்ஃப். இங்கே ஃப்ளாட்டு இருக்குல்ல, ஃப்ளாட்டுன்றது வந்து என்னது? அது ஒரு லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? நான் லிவிங் திங்ஸ், உயிர் இல்லாத ஒரு கட்டிடம். ஸோ அதனால் இட் செல்ஃப் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். த ஃப்ளாட் இட் செல்ஃப் இஸ் நைஸ் பட் த அப்ரோச் ரோட் இஸ் டூ நேரோ அண்ட் கன்ஜஸ்டட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே எந்த பொண்ணை பற்றியும் பேசலை, எந்த மனுஷங்களை பற்றியும் பேசலை. ஒன் செல்ஃப்னா வந்து பர்சனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து ஒரு உயிரில்லாத ஒரு பில்டிங்கை பற்றி பேசுகிறோம். அதனால் இட் செல்ஃபை வந்து இங்கே சூஸ் பண்ணுறோம் ஆன்சரா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அவுட் ஆஃப் ஆல் த ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் த ரோஸ் இஸ் த டேஷ் பியூட்டிஃபுல். தோட்டத்தில் இருக்கிற எல்லா மலர்களை விட ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம எந்த சென்டென்ஸில் சொல்லலாம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லலாமா? மோஸ்ட் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லஸ்ட்லாம் சொல்ல முடியாது, அது தப்பு. அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட் பியூட்டிஃபுல் தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் ஆல் த ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் த ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல். 9th கொஷின் பாருங்கள். டு ப்ராக்டிஸ் யோகா I usually wake up when the sun dash. சூரிய உதயம். இது வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வருவீங்க. ஸோ இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சன் கவர்ஸா, டிஸப்பியர்ஸா, ரைசஸா, செட்ஸா? யோகா வந்து காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங்லேயும் பண்ணலாம். பட் மெஜாரிட்டியாக பீப்புள் வந்து எப்போ பண்ணுவாங்க? மார்னிங்கில் பண்ணால் தான் வந்து நம்மளால் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண முடியும். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே சூரிய உதயம், தமிழில் வந்து சூரிய உதயம் சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம், அதான் வந்து இங்கே ஆன்சராக வரும். ஸோ இந்த ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். 10th கொஷின். த ஃப்ளாட் இஸ் நைஸ் பட் த அப்ரோச் ரோட் இஸ் டூ நேரோ அண்ட் கன்ஜஸ்டட். இட் செல்ஃப் இப்போ தான் பார்த்தோம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். 10th கொஷின் அது வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு அந்த கொஷினே. ஸோ அதனால் இங்கே நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். த கொஷின் இஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ரிமார்க்கபிள் கேசஸ் ஐ ஹாவ் ஹேண்டில்டு. ரிமார்க்கபிள் அப்படின்னா என்னென்னா முக்கியமான, குறிப்பிடத்தக்க, அந்த மீனிங்கில் வரும். முக்கியமான, ஓகேவா? முக்கியமான கேஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறதுலே இதுதான் ரொம்ப முக்கியமான கேஸ். திஸ் இஸ் த ட்ரான்ஸ்லேஷன் ஃபார் திஸ் 10th கொஷின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ரிமார்க்கபிள் கேசஸ் ஐ ஹாவ் ஹேண்டில்டு. ஆப்ஷன் வந்து மச், மோர், மோஸ்ட், மச் மோர். இதில் எது வந்து ஆன்சராக வரும்? திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.